ஒரு ஆண்டர்ப்ரூனரோட லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, எப்படி இருக்கும்? அவங்க ஒவ்வொரு நாளும் டிப்ரெஷன், பெயின், ஆன்சைட்டி இதையெல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. தனக்கு தேவையானதடைய டிசிப்ளினோட ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஆவாங்க, ரொம்ப கிரைண்டிங் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஒரு ஆண்டர்ப்ரூனரோட லைஃப் ஸ்டைலுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இனி வர வீடியோஸில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணுறனோ அதை நான் டெய்லி விளாக்ஸாக எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்கோம். கோல்னால் ரொம்ப சின்ன கோல் இந்த மாதிரிலாம் இல்லை. இந்த ஜூனுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட கோலை நான் அடையிறதுக்கான ஒர்க் பண்ண போகிறேன். அதில் நான் ஜெயிக்கிறனோ தோக்குறனோ அடுத்த விஷயம். பட் ஆனால் அதுக்கான எஃபர்ட்டு நம்ம 100% போடுறோம். கோல்னால் ஏதோ சின்ன கோல் செட் பண்ணி வச்சுருப்பான், அதை அச்சீவ் பண்ணுறது தான் விளாக்ஸாக எடுத்து போடுறான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆண்ட்ரோட கோச் ஒன்று இருக்குது. உன்னோட கோல் வந்துட்டு உனக்கு நெர்வஸ் ஏற்படுத்தினா அது ரொம்ப ரொம்ப சின்ன கோல் அப்படின்ட்டு. ஸோ நான் செட் பண்ணி வச்சுருக்கிற கோல் எனக்கு நெர்வஸ் ஏற்படுத்துது. அது என்னடா கோல் அப்படின்னா அது வந்துட்டு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் என்ன கோல் ஜூனுக்குள்ளே நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஆனால் பப்ளிஷ் பண்ணாமல் நான் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். ஜூன் எண்டில் நான் அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த கோல் அடைஞ்சமா அடையலையா அப்படிங்கிறத நம்ம அப்போ பார்ப்போம். நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்கிட்ட பணம் இல்லை, பெரிய ஆஃபீஸ் இல்லை, பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நான் வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கை என்கிட்ட அதிகமாகவே இருக்குது. என்னோடய பேர் தினேஷ். நான் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். சேஃப் ஜாப் பாதை இருக்குது, ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஆண்டர்ப்ரூனரோட விளாக்ஸை நான் வீடியோஸாக எடுத்து அப்லோடு பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன். இனி வர வீடியோஸில் நான் ஒரு ஃபேக் சக்ஸஸை இந்த மாதிரிலாம் காட்ட மாட்டேன். என்னோடய ரியல் ஸ்ட்ரகிள்ஸ், பெயின், சக்ஸஸ், ஹாப்பி லைஃப், இப்படி எல்லா விஷயத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண போகிறேன். நான் ஏன் ஆண்டர்ப்ரூனர் ஆகணும்? ஃபேமிலிக்காக, ஃப்ரீடம்காக, என்னோடய பொட்டென்ஷியலை நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்காகவும் நம்மளை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ரிசல்ட் வர வரைக்கும். நீங்களும் ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எப்படிடா என்னோடய கோலை அடையிறது, எப்படி என்னோடய கோலை அடையிறது அப்படின்ட்டு நான் யூனிவர்சிட்டியை கேட்டுட்டு இருக்கும்போது யூனிவர்சலில் ஆன்சர் தான் விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறது. ஆண்ட்ரூ டேட் என்ன சொல்லியிருக்காருன்னா, God does not reward the thinkers. He rewards the action takers. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காட்ட சொல்கிறாரு, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு விளாக் சேனலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்குது. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இதிலிருந்து ஒரு ஆண்டர்ப்ரூனரோட லைஃப் ஸ்டைல், பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல்னா இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்படி எல்லாம் இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி பண்ணால் சரியாயிரும் அப்படிங்கிற நாலேஜையும் கெயின் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆண்டர்ப்ரூனரோட லைஃப் ஸ்டைலில் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகாது, ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், எல்லாமே வரும். ஃபெயிலியர் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்க போகிறோம். ஸோ பாடம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையும். அண்ட் இதிலிருந்து நீங்கள் லெசன்ஸ் எடுத்துக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட எல்லாம். இன்றைக்கி எனக்கு டயர்டாக இருக்குது, இருந்தாலும் வீடியோ அப்லோடு பண்ணுறோம். டிசிப்ளின் இஸ் டு கிவ் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்லியிருக்காரு. மோட்டிவேஷனை விட டிசிப்ளின் தான் முக்கியம். மோட்டிவேஷன் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் இருக்கும், டிசிப்ளின் தான் உன்னை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ டிசிப்ளினுங்கிறது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேயோ டக்கின் பண்ணணும், டை கட்டணும் அப்படிங்கிறது மட்டும் டிசிப்ளின் கிடையாது. நம்ம பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணி முடிக்கிறதா டிசிப்ளின். இன்றைக்கி நம்மளுக்கு டயர்டாக இருக்கா, ஃபீலிங்காக இருக்கா, பெயினாக இருக்கா, ஹாப்பியாக இருக்கா, என்ன இருந்தாலும் வீடியோ எடுக்கணும் விளாக் சேனலுக்கு அப்படின்ட்டு முடிவு எடுத்து பண்ணோம். ஸோ டிசிப்ளின் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ அப்லோடு பண்ணிடுவோம். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.